எல்லா காலகட்டத்திலையும் மறக்க முடியாத ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா கூடைப்பந்து வீரரா புகழப்படக்கூடிய மைக்கேல் ஜோர்டன் இப்ப வரையும் மக்கள் மனசுல இருக்காரு. அவருடைய அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இது எல்லாம் தான் அவரை இப்ப வரையும் நம்ம நினைப்புல வச்சிருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம். அவர் சொல்ற ஒரே விஷயம், நான் இதுவரையும் 9,000க்கும் அதிகமான ஷாட்களை தவற விட்டிருக்கேன். நான் பங்கு கொண்ட போட்டிகள்ல 300ல தோத்து போயிருக்கேன். போட்டியோட இறுதியில வெல்வதற்கான ஷாட்டை என்னோட அணி என்ன நம்பி ஒப்படைச்சப்போ 26 தடவை அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றினதே கிடையாது. மறுபடியும் தோல்வி கண்ட போதும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்னேன். அதன் காரணம் தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த வார்த்தைகள் தான் பலருடைய உத்வேகம் அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 17, 1963 அன்று நியூயார்க்கோடைய புரூக்ளின்ல பிறந்தவர். கராலனில இருக்கக்கூடிய வில்மிங்டன்ல தான் அவருடைய வளர்ப்பு. சின்ன வயசுல இருந்தே ஜோர்டன் விளையாட்டுகள்ல ரொம்பவுமே ஆர்வம் காட்டினாரு. பேஸ்பால், கால்பந்து, கூடைப்பந்துன்னு எல்லா விளையாட்டுலையுமே சிறந்து விளங்கினாரு. ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, இவருடைய விளையாட்டுக்கு இணை இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய எல்லா விளையாட்டிலையும் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இவ்ளோ பெரிய ஒரு பேரும் புகழும் கிடைக்கல. இத்தனை தோல்விகளுக்கு அப்புறமா தான் வெற்றி கிடைச்சது.